ஹாய் மக்களே, வெல்கம் டு அலை விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சின்ன வீடியோ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடது நான் வந்து வீடியோ போடுறேன். ரொம்ப சிம்பிளாக. இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது. அதனால் நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சாப்பிடு. இன்றைக்கி வந்து நம்ம மாவில் வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தோசை. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி. இது பணியாரத்துக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் தோசைக்கு நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். குருமா வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம வீட்டிலையே பண்ண குருமா வந்து இருக்குது. அதை வந்து நான் அதோட ரெசிபியெல்லாம் ஒன்றும் போடல, நேரத்துலேயே செஞ்சுட்டேன். இந்த தோசை வந்து இன்றைக்கி இப்போ செய்கிறதான். ஓகே, வாங்க சூடாக சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டில் வந்து ஊத்தாப்பம் வந்து சும்மா ஊற்றி சாப்பிட்டா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு குருமாலாம் வச்சு செம்ம டேஸ்ட்டு. காலையில் இப்படி சாப்பிட்றணும். அதான் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுலேயே வந்து முள்ளங்கியோ ஏதாவது போட்டுக்கலாம். இதில் வந்து ஓட்ஸ் எல்லாம் வந்து கலக்கி வந்து ஊத்தாப்பம் பண்ணுறாங்க வெயிட் லாஸ்க்கு. நானும் ட்ரை பண்ண போகிறேன் வெயிட் லாஸ்க்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் சாப்பிட்டு வந்துட்டு வீடியோ சொல்லட்டுமா? ஓகேவா? நமக்கு வந்து யார் கால் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல நாள், ஒரு ஒரு விசேஷமான நாள், நமக்கு வந்து நம்ம சொந்த பந்தெல்லாம் மறந்துடுவாங்க. மறக்காதவங்க ஒருத்தங்க இருக்காங்க. யார் தெரியுங்களா? நம்ம இந்த ஸ்பேம் காலு, இந்த டோல் ஃப்ரீ நம்பரு, இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து யார் மறக்கட்டும், ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க, நம்மளை கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறேங்க. எல்லாருக்குமே வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க. ஆனால் பசங்க பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து ரொம்ப நாளைக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் நல்லா இருக்குது. நானும் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். 4 பசங்க 4 பொண்ணுங்க. அவங்க ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே காலேஜில், அதுக்கப்புறம் ஒரே ஒர்க் பண்ணுற இடத்துல. அவங்களோட பாண்டிங் பாருங்களேன், ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நாங்களாம் படிக்கிற காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தைரியமாக பேசுகிறாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து நோன்னா நோ சொல்கிறாங்க, எஸ்னா எஸ் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாயிடுச்சு. ஸோ பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான இல்லை. ஒரு நண்பன், ஒரு தோழன், நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நிற்பாங்க. பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கும், இன்னும் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் போய் பசங்க கூட போய் விளையாடுவாங்க. வீக்லி ஒன்ஸு எல்லா பசங்களும் படித்த பசங்க ஃப்ரெண்டு அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கு அமையலை. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அது நடக்குது. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் பசங்க பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பயப்படுற விஷயம், ஒரு நமக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயம், நம்ம ஃப்ரெண்டு, நம்மளோட கூட படித்த பையன் அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இந்த ஹெல்ப்பு, எனக்கு இது பண்ணி கொடுன்னா அவன் வந்து பண்ணி கொடுப்பான். இதே நான் எல்லாத்தையும் குத்த சொல்லலை, நான் பசங்களை ஏன் உயர்த்தி சொல்கிறேன்னா, பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல், பொறாமை இல்லாமல்,
கண்டிப்பாக நல்லபடியாக இன்னுமே போயிட்டே இருக்குது. எத்தனை காலத்து ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கொண்டு போக முடியாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ வந்து பண்ணுறாங்க, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கள் இதில் எல்லாம் இருந்த டைமில் அப்படி இல்லை. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்கேஜ்மெண்ட்டு, கூட படித்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ இழுத்து போட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனால் ஃபேமிலியில் ஒரு நண்பன், ஒரு 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 பையன் போல் எப்படி அதெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஒரு இது வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டெல்லாம் இருந்திருந்தா இன்றைக்கும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு விஷ் பண்ணுறது இல்லை அப்படின்லாம் இருக்குது. இப்போ ஜென்சியோடது எடுத்துக்கோங்களேன், எந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். அது ஏதோ ஒரு விதத்தில் தப்போ சரியோ அதை நான் சொல்ல வரல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து பெரிய பாண்டு. காலையில் எந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து அவங்களோட கல்யாணம், குழந்தை குட்டி, வயசான இதில் கூட போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காத நான் ஒரு எனக்கெல்லாம் அது கிடைக்கலன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல பையன், நல்ல ஜென்யூனான பையன், நல்ல ஃப்ரெண்டு, நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நம்மளை வந்து எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரெண்டும் நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பான். அவர் பையன் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பான், கண்டிப்பாக நமக்கு நல்லது சொல்லுவான். அவன் வந்து கெட்டு போகட்டும், இது பண்ணட்டும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டான். அவனோட லவ்வை கூட நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கோங்க. யாராவது ஃப்ரெண்டெல்லாம் வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேசி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லக்கு, இதெல்லாம் வந்து ஒரு லக்கு. கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். இப்போ என்ன இருந்தாலும் சண்டை இது பண்ணாலும் ஒரு மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பேர் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட பேராக இருக்குது, அவன் இப்படி இது பண்ணானே அது பண்ணானே அப்படின்னு. ஆனால் அவன் நல்லது பண்ணனதும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தயவு செஞ்சு வந்து சேர்ந்துருங்க. அது வந்து ஒரு நல்ல பாண்டு. ரெண்டாவது வந்து எவ்வளோ நாள் தான் இப்படி யோசிச்சு பாருங்களேன். எல்லா சொந்த பந்தங்களும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதே ஒரு இதுதான். அதுவே பெரிய பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் இருக்கும். நமக்குன்னு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு குடுப்பனை வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிறது கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் கிடைக்குது. கிடைச்சவங்க அனுபவிச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே போல் எல்லா இதுக்குமே வந்து நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். சில இதில் குற்றமும் இருக்குது, சில இது குறைகளும் இருக்குது. நம்ம குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல வழியே இது போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்குப்பா. எனக்கெல்லாம் பசங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஹாப்பியாக இது பண்ணுறாங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. ஒரு 4 பையன் 2 பொண்ணு இருந்தால் கூட அது பொண்ணு அவங்க பக்கத்தில் வாடா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்ரா எதுவாக இருக்கும், பொண்ணுகளையே வந்து விட்ரா பார்க்கலாட்டா, உனக்கு பிடிக்கலையடா பார்த்துடலாம் வாடா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கெல்லாம் கிடைக்கல, இப்போ கிடைக்குது. நல்லபடியாக இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாய்ங்க. தேங்க்யூ. பாய்.